எந்த பாவமே செய்யாத ஒரு பச்சை குழந்தை இந்த மண்ணுக்குள்ள இருக்கு. கண்ணீரே இத்தனை நாள் இந்த மண்ணுக்குள்ள அது எவ்வளவு துடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது. 2 மாடி வீடும் அப்படியே மண்ணுக்குள்ள அப்படியே பொதிஞ்சிருச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடு 2 மாடி வீடாம். இந்த வீட்டில் பேரண்ட்ஸு குழந்தைங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. 2 பக்கத்துல இருந்தும் தண்ணி வந்திருக்கு, இந்த பக்கத்துல இருந்தும் தண்ணி வந்திருக்கு, அந்த பக்கத்துல இருந்தும் தண்ணி வந்தனால 2 மாடி வீடும் அப்படியே மண்ணுக்குள்ள அப்படியே பொதிஞ்சிருச்சு. இப்போ அவங்க அந்த குழந்தையோட பெட்ல இருந்து எல்லாமே இங்கே பார்க்க முடியுது. இவங்களோட பாடி இன்னும் கிடைக்கல, தோண்டிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல, உள்ள தோண்டிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு அம்மா அப்பாவை சும்மா தொலைச்சிட்டு தேடுறதே எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எவ்வளோ கஷ்டம்னு இங்கே பார்த்தா தான் தெரியும். ஒரு மனுஷனை கொன்று வாழணும்னு நினைக்கிறான், ஒருத்தரை கெடுத்து வாழணும்னு நினைக்கிறான். அவன் நல்லை செஞ்சாலும் அவனை குறை சொல்லியே சாகடிச்சிடறான். ஒருத்தன் கெட்டை செஞ்சாலும் அவனை புகழ்ந்தே சாகடிச்சிடறான். இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா எந்த பாவமே செய்யாத ஒரு பச்சை குழந்தை இந்த மண்ணுக்குள்ள இருக்கு. இத்தனை நாள், அன்னைக்கு 6வது நாள் ஆச்சு. இத்தனை நாள் இந்த மண்ணுக்குள்ள அது எவ்வளவு துடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது.